ஃபேமிலி ப்ரேயர் பத்தி அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஃபேமிலி ப்ரேயர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா எங்கள நடத்தும் அப்படின்னு. அ நிச்சயமா அது எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அ ஒரு சிலர் வந்து என்கிட்ட பேசும்போது ஊழியத்தில சொல்லுவாங்க. அ சில சிஸ்டர்கள் இருக்கிறாங்க, கணவர இழந்தவங்க. அதேமாரி சில பிரதர்ஸ் இருக்காங்க, அ மனைவிய இழந்தவங்க. அ யாருமே இல்லாம இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஃபேமிலி பிரேயர பத்தி நீங்க பேசின வீடியோலாம் நம்ம கேட்டோம். ஆனா, என் கணவர் எனக்கு இல்லையே! நான் கணவர இழந்து இருக்கிறேன். அப்படின்னு நெறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. அ அப்படிப்பட்ட பிரதர், சிஸ்டருக்கு நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கு. கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்ம மத்தியில வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஆனா, அத விட அதிகமான உண்மை என்னன்னா, ஆண்டவர் வந்து உங்க கூட ஜெபத்துல உட்கார்ந்திருப்பாங்க. விதவைகளுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயர்ன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ ஃபேமிலி பிரேயர் பண்ணும்போது நான் தனியா இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளோட சேர்ந்து பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு தலைவன் வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாங்க. நிச்சயமா நாங்க பண்ற ஜெபத்த விட நீங்க பண்ற ஜெபம் வந்து ஃபேமிலி பிரேயர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். காட் பிளஸ் யூ.